அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர்த்துக்கு தெரியும், கோவில்களில் இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய நன்மைகள், நிறைய புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் எந்த கிழமைகளில் சுற்றினா என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பொதுவாக அரச மரத்தை பகலில் தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பகலில் சுற்றுறது தான் கண்டிப்பாக நல்லது, இரவினில் சுற்றக்கூடாது. இப்போது நம்ம கிழமைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்கள் அகலும். அதாவது எவ்வளோ பெரிய நோயினால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ கண்டிப்பாக அந்த நோயினால் ஏற்படக்கூடிய துன்பம் அகலும். அடுத்து திங்கட்கிழமை சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ நிறைய அவங்களுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். அதாவது அவங்கள தேடி வரும், சுபம் அவங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். என்னென்ன சுபிக்ஷம் இருக்கோ கண்டிப்பாக அவர்களை தேடி வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து செவ்வாய்க்கிழமைகளில் அரச மரத்தை சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா காரிய வெற்றி கிடைக்கும். அவங்க எடுத்த செயலுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி கிடைக்கும். இப்போ ரொம்ப நாளாக ஒரு செயல் உங்களுக்கு நடக்கவே இல்லை, ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் அரச மரம் சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும். அடுத்து புதன்கிழமைகளில் சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். நிறைய பேருக்கு தொழிலில் லாபம் இல்லை, நஷ்டமாயிருச்சு, அதே மாதிரி கடன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தொழில் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லைன்னா எனக்கு தொழிலே அமையலை, நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை நம்ம அரச மரத்தை சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் ஜாப் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புதன்கிழமை சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வியாழக்கிழமை சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ வியாழக்கிழமைங்கிறது குரு நாள் சொல்லுவோம். இப்போ நிறைய குழந்தைகள் படிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு ஞானம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு வியாழக்கிழமை இந்த மாதிரி அரச மரத்தை சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஞானம் நிறையா வளரும். அதே மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வியாழக்கிழமை சுற்றினா குழந்தை வரமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை அரச மரத்தை சுற்றிட்டு வர்றது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே விசேஷம். ஏன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். வெள்ளிக்கிழமை சுற்றுறவங்களுக்கு ரொம்பவுமே சுபிக்ஷம், அதாவது சகல சௌபாக்கியம்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எல்லா வித சௌபாக்கியமும் கிடைக்கும். அடுத்து சனிக்கிழமை சுற்றுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி தேவி அவங்க வீட்டில் வாசம் செய்வாள். அதே மாதிரி இப்போ லக்ஷ்மி தேவியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அன்று நம்ம அரச மரத்தை கும்பிடும்போதே நம்ம லக்ஷ்மி தேவியை தொட்டு வணங்கினதுக்கு சமம். அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த நாள் சனிக்கிழமை. மற்ற நாட்களில் நம்ம அரச மரத்தை தொடக்கூடாது, தள்ளி தான் நம்ம சுற்றிட்டு வரணும். ஆனால் சனிக்கிழமை மட்டும் அரச மரத்தை தொட்டு வணங்கலாம். அது லக்ஷ்மி தேவியவே தொட்டு வணங்கினதற்கு சமம். அந்த அளவுக்கு சுபிக்ஷம் கண்டிப்பாக ஏற்படும். இப்போது என்னென்ன கிழமை சுற்றினால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன பலன் வேண்டுமோ அந்த கிழமைகளில் கண்டிப்பாக சுற்றி கொண்டு வாருங்கள் அரச மரத்தை. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.